வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். 2047 ஆண்டில் இந்தியா உலகின் மிகப்பெரிய வல்லரசாக உருவெடுக்கும் வகையில் வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை நாம் எப்போதும் மறந்துவிடக் கூடாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஸ்மிருதி இரானி அரசுமுறை பயணமாக ஈரான் மற்றும் சவுதி அரேபிய நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார். தமிழகத்தில் கல்விக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் பெற்றோர்களை மதித்து நடக்க வேண்டும் என்றும் அவர்களது மதிப்புகளை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேச மாநிலம் ஹமீர்பூரில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் 2047 ஆண்டில் இந்தியா உலகின் மிகப்பெரிய வல்லரசாக உருவெடுக்கும் வகையில் வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் பங்களிக்க வேண்டும் என்று திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டார். சூரியனை ஆய்வு செய்வதற்காக கடந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் தனது இலக்கான லக்ராஞ்சி புள்ளியில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஒட்டுமொத்த இந்திய விஞ்ஞானிகள் மகத்தான சாதனை படைத்துள்ளதாக கூறியுள்ளார். இதன் மூலம் ஒட்டுமொத்த மனிதகுலம் பயனடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரோ செயல்படுத்தி வரும் விண்வெளி திட்டங்களில் பெண் விஞ்ஞானிகளின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். காவல்துறை தலைவர்களின் தேசிய மாநாட்டின் இறுதி நாளான இன்று பல்வேறு முக்கிய அமர்வுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இம்மாநாட்டில் உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. தீவிரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் காவல்துறையில் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மக்கள் பயனடையும் வகையில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் சென்றடைந்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் நபார்டு வங்கி இணைந்து ஏற்பாடு செய்துள்ள கடன் உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். சிக்கிம் மாநிலத்தில் 1 லட்சம் நபர்களுக்கு 32 வங்கிகள் உள்ளதாகவும் இது தேசிய அளவிலான சராசரியை காட்டிலும் அதிகம் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 51 கோடிக்கும் அதிகமான ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 55% வங்கிக் கணக்குகள் பெண்கள் பெயரில் உள்ளது என்றும் தெரிவித்தார். முத்ரா திட்டத்தின் மூலம் 44 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் உள்ள 2 லட்சத்துக்கும் கூடுதலான தொழில் முனைவோருக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் 22,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை நாம் எப்போதும் மறந்துவிடக் கூடாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாள்தோறும் இந்தியா அடைந்து வரும் வளர்ச்சியை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறினார். கோவிட் தொற்றுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் பிற உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக இருந்ததை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி 2 நாள் அரசுமுறை பயணமாக ஈரான் மற்றும் சவுதி அரேபிய நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார். இந்த பயணத்தின்போது 2024 ஆண்டுக்கான ஹஜ் யாத்திரை தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு வி முரளிதரன் மற்றும் பிரதிநிதிகள் குழு ஒன்றும் அவருடன் செல்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம்
நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் ஜெர்மனி, டென்மார்க், சிங்கப்பூர், தென்கொரியா, ஜப்பான், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, பிரிட்டன் உள்ளிட்ட 30 நாடுகள் பங்கேற்கின்றன. தமிழகத்தில் தொழில்துறை வளர்ச்சிக்கான எதிர்கால திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் விவாதிக்கப்பட உள்ளது. தொழில்துறையில் முதலீடுகளை ஈர்ப்பது குறித்த ஆலோசனைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக அரசு கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கடலூரில் உள்ள திருப்பாதிரி புலியூரில் மாநில அளவிலான கண்காட்சியை அமைச்சர்கள் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு MRK பன்னீர்செல்வம் மற்றும் திரு CV கணேசன் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மாணவர்களின் அறிவுத்திறனை வளர்ப்பதற்காக இதுபோன்ற கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த அறிவியல் கண்காட்சி இம்மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 10 கோடிக்கும் மேற்பட்ட மக்களை இந்த யாத்திரை சென்றடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து அம்மாவட்ட அஞ்சல் துறை அதிகாரி விரிவாக எடுத்துரைத்தார். சங்கல்ப் யாத்ரா அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்களால் டெல்லியில் தொடங்கப்பட்டு அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் இது மாதிரியான வண்டி அனுப்பப்பட்டு இதுவரைக்கும் நாட்டில் எத்தனை நலத்திட்டங்கள் மத்திய அரசு சார்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தான் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரி திட்டம்லாம் நிறைய மத்திய அரசு மக்களுக்காக செயல்படுத்துது. இதெல்லாம் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேன் வச்சு உங்களுக்கு விளம்பரத்துக்காக வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலும் வந்திருக்கோம். பஞ்சாப், ஹரியானா, தில்லி, சண்டிகர் மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கடும் குளிர் நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த மாநிலங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 6 முதல் 9 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு அடர்த்தியான மூடுபனி நிலவும் என்றும் பின்னர் அது படிப்படியாக குறையக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தில் நாளை இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் இன்று தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் டாக்காவில் உள்ள ஒரு வாக்குச்சாவடி உட்பட மொத்தம் 14 வாக்குச்சாவடிகள் மீது தீ வைக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் தேர்தலை புறக்கணித்து வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பங்களாதேஷ் தேசியவாத கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு நபியுல்லா நபி உட்பட 6 பேர் பயணிகள் ரயிலுக்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பான வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. ஜோனஸ்பர்கில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய தென்னாப்பிரிக்கா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 256 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 257 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிய இந்தியா 48.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 260 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இப்போட்டியில் புள்ளிகள் அடிப்படையில் இந்தியா முதலிடத்திலும், ஆப்கானிஸ்தான் 2ஆம் இடத்திலும், தென்னாப்பிரிக்கா 3ஆம் இடத்திலும் உள்ளது. இத்தொடரின் இறுதிப் போட்டி இம்மாதம் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2047ஆம் ஆண்டில் இந்தியா உலகின் மிகப்பெரிய வல்லரசாக உருவெடுக்கும் வகையில் வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை நாம் எப்போதும் மறந்துவிடக்கூடாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஸ்மிருதி இரானி அரசுமுறை பயணமாக ஈரான் மற்றும் சவுதி அரேபிய நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார். தமிழகத்தில் கல்விக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.